சிவவாக்கியர் ஒரு சித்தர். அவரது காலம் யாராலும் சரியாக சொல்ல முடிவதில்லை. 9ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள், 11ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள். பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. அது எப்படி போனாலும் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு சித்தர், சிவவாக்கியர். சிவத்தை பற்றி நன்கு அறிந்தவர். அதனால்தான் அவருடைய பெயரே சிவவாக்கியர் என்று. சிவ என்றால் அல்லது சிவம் என்றால் என்ன? அதை எப்படி அவர் விளக்குகிறார் என்றால், சிவம் என்பது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உயிர்தான். எல்லோரும் சொல்வது போல சிவபெருமான் அல்ல, அல்லது அந்த யோனிலிங்கத்தை வைத்து இதுதான் சிவன் என்று சொல்வதும் தவறு என்கிறார்கள். சிவம் என்பதை நீ உன்னால் உணர முடியும். உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்வுகள் மூலம் அந்த சிவத்தை நீ அறிய முடியும் என்பதுதான் சிவவாக்கியரின் கருத்து. அவர் ஒரு புரட்சிகரமான சித்தர். அதுபோலவே திருமூலரும் சிவத்தை பற்றி பலரும் படித்து சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிவன் என்று சொல்லும்போது சிவபெருமானை தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த புராணத்தை தான், சிவபுராணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லது வேறு என்ன புராணங்கள் சிவனை பற்றி சொல்கிறதோ அதை தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில் சிவம் என்பது சிவவாக்கியரின்படி, திருமூலரின்படி, ஈவன் பல சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அதை சொல்வதில்லை. சிலர் அவர்கள் பதிவிடும் பொழுது மாற்றி சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் அறியாதவர்கள், அவர்களெல்லாம் நாம் விட்டுவிடலாம். எனவே சிவம் என்பது நமக்குள் இருப்பது தான். அது நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், 5 புலன்களால் நம்மிடம் அந்த சிவம் இருக்கிறது. அந்த உணர்வுகள் மூலம்தான் நான் தெரிந்து கொள்கிறோம். ஒரு முறை அதை நாம் தெரிந்து கொண்டால் போதும். அதன் பிறகு அதை என்ன தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அது தெரிந்து கொள்வது தான் கடினம், அதை நம்புவது தான் கடினம். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் திரும்ப திரும்ப நாம் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. எனவே சிவவாக்கியரின் கருத்துப்படி அது சொல்லுவார், நீ சாப்பிட்ட சட்டியில் அந்த சட்டிக்கு சுவை அறியுமா என்று கேட்பார். நீ போய் கல்லிலே பாலை ஊற்றுகிறாய், பூவை வைக்கிறாய், உன்னுடைய எச்சல் வாயில் மூலமாக மந்திரத்தை சொல்கிறாய், இதெல்லாம் அந்த கல்லுக்கு தெரியுமா என்று அவர் கேட்கிறார். இது போன்ற எத்தனையோ ஒரு புரட்சிகரமான பாடல்கள் அவர் சொல்லி வருகிறார். அதை நான் சரி என்றே எனக்கு தோன்றுகிறது. ஒரு புத்தகத்தை வாங்கினேன், 230 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதை படித்து வருகிறேன். அதன் மூலம்தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. அந்த தெளிவினால் தான் எல்லோருக்கும் சொல்கிறோம். எல்லோரும் நினைப்பது போல அல்ல. அதை கொஞ்சம் ஆராய்ந்து இந்த திருமூலர், சிவவாக்கியர், இன்னும் எத்தனையோ பேர்கள், பட்டினத்தார் சொல்லலாம், இன்னும் எத்தனையோ இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்து அதனுடைய துன்பங்களை அறிந்து அவர்களது அனுபவத்தின் மூலம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் அவை. அவையெல்லாம் அருணகிரிநாதரையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ரமண மகரிஷியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள். திருக்குறள் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் ஒரு சித்தர் தான். ஆனால் அவரை சொல்ல மாட்டார்கள் சித்தர் என்று. அவரும் ஒரு சித்தர் தான். அதனால் இந்த சித்து வேலை செய்வது, மந்திர வேலை செய்வது அதெல்லாம் அல்ல. உன்னை நீ அறிவது தான். அது உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை அறிவது தான் உனது கடமை, உனது நிலைப்பாடு. எனவே சிவத்தை நீ அறிந்து கொண்டால் அத்துடன் உனது வாழ்க்கை இன்பமாகும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.